கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் இந்த மனமகிழ்ச்சி நாளில் யூடியூப் வழியாக உங்களை சந்திப்பதற்கு தேவன் தந்த நல்ல கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நன்றியோடு சத்தரிக்கிறேன். தேவன் தாமே தொடர்ந்து இந்த காரியங்களை நேர்த்தியாய் நடத்தி வார்த்தை மூலமாய் இடைப்படுவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்ன கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்கே உரியதே. ஆனாலும் நீங்க என்ன கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்கே உரியதே. மட்டும் பெருகணும், மட்டும் பெருகணும், மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமாய் உபயோகமற்றிருந்தே ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமாய் உபயோகமற்றிருந்தே ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே முந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே முந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. மட்டும் பெருகணும், மட்டும் பெருகணும், மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே. மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே. ஆம் தகப்பனே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும், நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். ஆண்டவரே தகப்பனே, இந்த நாள்ல கூட மனமகிழ்ச்சி நாள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீர் எங்களோடு பேச போற நல்ல தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே இப்போது வல்லமை இறங்குவதாக, உடைய பிரசன்னம் மூடுவதாக, எந்த இடங்களில் இருந்தாலும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த மனமகிழ்ச்சி நாளுக்குரிய ஆண்டவரே உடைய மகிமை பிள்ளைகளை மூடுவதாக. ஆண்டவரே மனமகிழ்ச்சி நாள் என் வீட்டில் வைத்து பிள்ளைகளை மகிழ பண்ணுவேன் சொன்ன தெய்வம், பிள்ளைகளை மகிழ பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே இருதயங்களுக்குள்ள செல்ல வேண்டும். ஆண்டவரே அப்பா, நீதியாவுடைய இருதயங்களை திறந்ததை போல என் அன்பு சகோதர சகோதரனுடைய இருதயங்கள் திறக்கப்பட்டுவதாக. இந்த வார்த்தைகளை திருட நிற்கிற எல்லா பொல்லாத ஆவிகளின் கிரியைகளையும் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே சபித்து கடிந்தப்படுத்துகிறேன். கோட்டைகளை மறைந்து கொள்ளும். எந்த இடத்துல சகோதர சகோதரி இருந்தாலும் அவருடைய மகிமை பிள்ளைகளை மூடுவதாக, பிரசன்னம் மூடுவதாக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கூட எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வார்த்தைகளை படிக்க கேட்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். நீங்களும் நானும் பிசாசுடைய தந்திரங்களை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் அப்படித்தான் உங்களோடு இடைப்பட்டு பேச போகிறார். பிசாசுடைய தந்திரங்களை நாம் அறிய வேண்டும். பிசாசுடைய தந்திரங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிசாசு சாத்தான் எப்படி வேத வார்த்தைகளை புரட்டி பேசுகிறான் என்பதை பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக சில காரியங்களை நாம் பார்த்தோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிப்போம். சாத்தானான நாம் மோசம் போகாத படிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்க கேட்போம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கொடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஆண்டவர் அங்கே பவுல் சொல்லுகிறார், இங்கே சாத்தான் ஏவாளை தந்திரத்தால் வஞ்சித்து விட்டார். அப்படி உங்களையும் வஞ்சித்துவானோ என்றுதான் நான் எச்சரிக்கையா இருக்க, பயந்தோடு ரொம்ப காரியங்களா இருக்க நான் விரும்பி பார்க்கிறேன் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் சாத்தான் தந்திரக்காரன். அவன் ஏவாளை ஏமாற்றினவன். தந்திரங்களாலே ஜனங்களை வஞ்சிப்பான். அங்கே 1 பேதுரு 5:8 சொல்கிறது, அங்கே தெளிந்த புத்தியர்களாய் இருங்கள், விழிப்பாய் இருங்கள். உங்கள் எதிராளியான சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அவன் எப்படியாவது ஜனங்களை வஞ்சிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், நாம் போக வேண்டிய நரகத்திற்கு என் ஜனங்களை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவன் தந்திரமாக கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். தந்திரக்காரன், அவன் தந்திரத்தால் தான் ஜெயிப்பான். பிசாசு அவன் என்ன செய்வான் என்று சொன்னால், அவன் ஜனங்களை அவனுடைய வார்த்தைகளை தந்திரமாய் பேசி தந்திரத்தில் அவன் கிரியை செய்துதான் ஜனங்களை வந்து சிக்கியில தள்ளுவான். இதில் அவன் தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை நாம் படிக்க கேட்போம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். இந்த வேதம் தான் ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு, ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவதற்கு, ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அவை சாயலாக இருப்பது இந்த வேதம் தான். இந்த வேதத்துடைய மகிமையை தெரிந்து கொள்ள விடாதபடி அவன் அவிசுவாசி மனதை குருடாக்கி வைத்து விடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் எப்படி பார்க்க முடியும்? இந்த வேதத்தின் மூலமாகத்தான் அவன் நம்மோடு பேசுவார். இந்த வேதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், சட்டமாகிய வேதம், அறிவியலாகிய வேதம், விஞ்ஞானமாகிய வேதம், மருத்துவமாகிய வேதம், பிறப்பு, இறப்பு, பரலோகம், நரகம் எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய வேதம். மனிதன் எப்படி பிறக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது வேதம். இந்த வேதம் தான் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய மகாபெரிய பொக்கிஷம் இந்த வேதம் தான். இந்த வேதத்தை மகத்துவத்தை அறிந்து கொள்ளாதபடிதான் பிசாசு என்ன செய்வான், சாத்தான் என்ன செய்வானா, மனதை குடைக்கும். இந்த வசனத்தை ஒழுங்கா படிக்க விடமாட்டான். படித்தாலும் அதோட சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ள விடமாட்டான்.
இதுதான் பிசாசுடைய ஒரு பெரிய தந்திரம். ஏனென்று சொன்னால் அங்கே யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். இதுதான் சத்தியம், வேதமே சத்தியம். இந்த சத்தியத்தை நாம் அறிந்தோம் என்று சொன்னால் இந்த சத்தியம் தான் நம்மை விடுதலையாக்கும். ஆனா அதே யோவான் 8ஆம் அதிகாரத்துல அங்கே சாத்தான் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று சொல்லி அந்த யோவான் 8 எழுதப்பட்டிருக்கிறது. அவன் பொய் சொல்லும் பொழுது அவன் சொந்தத்தில் இருந்து பேசுகிறான். அவன் பொய் சொல்லும் பொழுது எப்படி பேசுவானா, தன்னுடைய சொந்த கருத்தை உள்ள அப்படியே திரிச்சு விட்டுருவான். இதான் பிசாசுடைய தந்திரம். இதைத்தான் நம்ம தெளிவா பேசுவான். அப்படியே நல்லா பேசுவதை போல பேசுவான். அப்படியே செய்வான், அவன் சொந்த கருத்தை சொல்லி ஜனங்களை தந்திரத்தில் ஏமாற்றி விடுவானா. இங்க நம்ம வேதத்துல படிக்கிறோம், அங்கே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14 வசனத்தை படிக்க கேட்போம். 14. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. நல்ல கவனி, இந்த வசனத்தில் சொல்கிறதை சாத்தான் எப்படி செய்வானா, அந்த ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான். எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளை போலவே அவன் அந்த வேஷத்தை தரித்துக் கொள்வான். எப்படி 100 ரூபாய் ஒரிஜினல் நோட்டு இருக்குன்னா 100 ரூபாய் தான் கள்ள நோட்டு வரைக்க முடியும். 95 ரூபாய் கள்ள நோட்டு இருந்துச்சுன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம், அதை நம்ப மாட்டோம். 100 ரூபாய் கள்ள நோட்டு ஒரிஜினல் நோட்டுனா 100 ரூபாய் தான் கள்ள நோட்டு இருக்க முடியும். அப்பதான் மக்கள் ஏமாறுவாங்க. அதே போலதான் பிசாசு என்ன செய்வான் என்று சொன்னா, ஆண்டவர் அவரை போலவே அவனும் வேஷம் போடுவான். ஆண்டவர் ஒரு வேதத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான்னா அவனும் ஒரு வேதத்தை நமக்கு உலகத்துக்கு சொல்லிக் கொடுப்பான். ஆண்டவர் அற்புதம் செய்யறான்னா அவனும் அற்புதம் செய்வான். ஆண்டவர் பேய்களை விரட்டான், அவனும் பேய் விரட்டு நிறுத்துவான். அவனும் நோய்களை போக்குவான். அவனும் பரலோக மோட்சம் இருக்குன்னு சொல்லுவான். அவனும் நரகம் இருக்குன்னு சொல்லுவான். அவனும் நல்லவங்களா வாழுன்னு சொல்லுவான். ஆண்டவர் என்ன எல்லாம் செய்கிறாரோ அவ எல்லாம் அவனும் செய்வான். இதனாலதான் கடவுளை போலவே அவன் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஜனங்களால எல்லாம் செய்கிறார். கடவுளை போலவே அவன் இருக்கிறாரே, இதனால சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்களும் நானும் தெளிந்த புத்தியில இருக்க வேண்டும், விழிப்பாய் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சத்தியத்தை சரியாய் அறிந்தோம் என்று சொன்னால் பிசாசுடைய தந்திரங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். பிசாசு அப்படிப்பட்டவன் தான். அவன் வஞ்சிக்கிறவன், ஏமாத்துக்காரன், தந்திரக்காரன். அவன் கடவுளை போலயே வேஷமிட்டு வருகிறவன். அவனுடைய தந்திரங்களை எப்படி கற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் இந்த வேதத்தை சரியாய் படித்தாத்தான், சத்தியத்தை சரியாய் படித்தாத்தான் நாம் அவனுடைய தந்திரங்களுக்கு நாம் ஜெயிக்க முடியும். அவன் எப்படி சில காரியங்கள்ல தந்திரமாய் வார்த்தைகளை பிரட்டி பேசுவான் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 - 5 முடியுள்ள வசனங்களை நாம் படிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை காட்டிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது. நல்லா கவனிங்க, தேவன் சொன்னது உண்டா என்றது. அந்த ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் என்ன சொல்ல பாருங்க, ஸ்திரியை நோக்கி நீங்கள் பாருங்க எப்படி மாத்திரம் சாகவே சாவதில்லை, இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்ணு திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. நல்லா கவனிங்க, அவன் என்ன சொல்றான், தேவன் அறிவார், தேவர்களைப் போல மாறுவீங்க. எப்படி இந்த சொந்த வார்த்தையா போடுறான் பாருங்க. இது தேவர்கள் யார் என்று பார்ப்போம். அங்கே
நாம் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் படிக்க கேட்போம். வானத்திலேயும் பூமியிலேயும் வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. அதுக்கு தெளிவா இருக்கு பாருங்க. போதும், பிதாவாகிய ஒரே தேவன் தான். தேவர்கள் எனப்படுவோர் வானத்திலும் பூமியிலும் அநேகர் உண்டு. பாருங்க, தேவன், தேவர்கள். தேவன் என்பது யார்? தேவர்கள் என்பது விழுந்து போன தூதர்கள் தான் தேவர்கள். நமக்கு தெரியும், உங்க இதுக்கே விட்டு விடுக்கிறோம். அவன் அங்க எப்படி வார்த்தையை திணிக்கிறான் பாருங்க. சாப்பிட்டா நீங்கள் தேவர்களாயினும். ஆண்டவர் ஏற்கனவே ஆதாமை ஏவாளையும் தேவ சாயலாகவே படைத்திருக்கிறார். மரணமில்லாத வாழ்க்கையை அவனுக்கு உண்டாக்கி இருக்கிறார். சாவது இல்லை, அப்படித்தான் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? இதை சாப்பிட்டா தான் நீ சாவா என்று சொல்லி இருக்கிறார். பாருங்க, இந்த பிசாசு, இந்த சாத்தான் தந்திரமாக இதை சாப்பிட்டா சாக மாட்டீங்க, தேவன் அறிவார், அவரால் மாறிவிடுங்க அப்படின்னு சொல்றான். இவனுடைய எண்ணங்கள், அவன் தேவர்களாய் மாறுன்னு சொல்றான். ஆனா இவங்க நினைக்கிறாங்க கடவுளாய் மாறினோம். புரிய மாறி விடாதபடி, அது தந்திரத்துல அவளை தெளிவாக்க விடாதபடி மாறிடுவாய். அப்படித்தான் ஏமாற்றப்பட்டுகிறார் ஏவா. கடவுளா மாறிடலாமா? இல்லை, கடவுளுக்கு மகிமையா இருந்த மகிமையை இழக்கிறோம். தேவன் சாயலா இருப்பது தேவ சாயலை இழக்கிறோம். மரணத்தை தேவையில்லாமல் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார் இந்த ஏவா. அவர் மூலமா முழு மனுக்குலவுமே சாவை வரவழைத்துக் கொண்டது. தந்திரம், ஒரு தந்திரம் தான். தேவர்கள் தேவன் எப்படி அவன் சொந்த கருத்தை திணிச்சு அந்த ஏவாளை அஞ்சிச்சுட்டான் பாருங்க. இரண்டாவதாக சங்கீதம் 91 படிப்போம். 91 11 12 எடுத்து படிக்க வாசிக்க கேட்போம். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன்னுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். நல்லா தெரியும். இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு. நமக்கு தெளிவா தெரியும். சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்கிற வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி அந்த வாழ்க்கை பாதையிலே எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வழிகாட்டுகிறவர். அதற்கு தூதரை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையில தடுமாற்றங்கள் வரும் பொழுது, ஒருவேளை சோர்ந்து போகும்போது, கவலைகள் வரும் பொழுது, பாவங்கள் இருக்கும் பொழுது நம்ம விழுந்து போகாதபடி அவர்கள் நம்மை அந்த கால்களில் இருந்து ஏந்தி கொண்டு தாங்கி கொண்டு நடத்துவதற்கு உனக்கு தூதர்களை அனுப்புறேன் என்று சொல்லித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த வார்த்தையை யாருக்கு போய் பேசுறான்னு பாருங்க. அதான் மிக முக்கியமானது. இயேசு அங்கே மனிதனாய் பிறந்து சோதனைக்கு உட்படுத்தப்படுகிற நேரத்துல மத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு நேரம் வருவோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 5-7 முடியுள்ள வசனங்களை படிக்க கேட்போம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகருக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை எப்படி சொல்றா பாருங்க. பிசாசு உப்பரிகை மேல கொண்டு போய் அங்கிருந்து கீழே செய்யி குதி. ஆண்டவர் இங்க சொல்றது தேவதூதர்கள் வாழ்க்கை பாதை நடக்கும் பொழுது தடுமாறும் தாங்கிறது. ஆனால் இயேசுவிடத்திலே போய் எப்படி பேசுறான்னு பாருங்க. மேலிருந்து குதி. வார்த்தை சொல்கிறது, தூதர்கள் நீ விழுந்தா தாங்கிடுவான் வார்த்தைய சொந்த வார்த்தையை போட்டு பயற்றான். அங்கே 3 சோதனை வருகிறது. இந்த 3 சோதனையுமே நீங்க பார்த்தீங்க என்று சொன்னா, இந்த 3 சோதனையுமே
அவன் வசனத்தை பெரட்டி பெரட்டி தான் இயேசுவை சோதிக்கிறான். நீங்க அந்த இடத்துல நீங்க பாருங்க, 3 சோதனைகளுமே எழுதி இருக்கிறதே எழுதி இருக்கிறதே எழுதி இருக்கிறதே என்று சொல்லி அந்த வார்த்தையாலேயே பிசாசை ஆண்டவர் துரத்துவார். ஆகவேதான் நீங்களும் நானும் மிகவும் தெளிவாய் இருக்க வேண்டும். வார்த்தைகளை பெரட்டி விடுவான், பிசாசு பெரட்டி விட்டுருவான். இந்த வார்த்தைகளை நம்ம ஜாக்கிரதை இருந்தா சத்தியத்தை சரியான அறிய வேண்டும். வேதத்தை பார்க்கணும், இன்னும் எத்தனையோ காரியங்களை பார்க்க வேண்டும். ஒரு தீர்க்கதரிசி வந்த வழியில திரும்பாதே என்று சொல்லி அனுப்பிவிடுவா. இன்னொரு பொய் தீர்க்கதரிசி அனுப்பி அங்க வந்த வழியில போ சொன்னாரு சொல்லி அங்க அவர் இறந்து போவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தீர்க்க தரிசனங்கள்ல பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொல்ல வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அநேக வார்த்தைகளை பிரட்டி பிரட்டி பேசுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் பொழுது மரிக்க கூடாது என்று சொல்லி பேதுரு அங்கே சொல்லி பிசாசு உள்ளத்துல பேசுறதை பார்க்கிறோம். இப்படித்தான் பிசாசு தந்திரமாய் பேசுவான், தந்திரமாய் பேசுவான். ஆகவேதான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிசாசுடைய தந்திரங்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தைகளை பேட்டி விட்டு போயிடுவான். நிறைய காரியங்களுக்கு எடுத்து அவங்க காமிக்க முடியும், ஆனால் நேரம் இல்லாதனால ஒரே ஒரு காரியத்தை நான் தியானித்து, ஒரு நடந்த சம்பவத்தை நான் ஒரு இதுல பேசும் பொழுது நான் பார்த்தேன். ஒரு ஊழியக்காரருடைய பேசுற வார்த்தைகளை கேட்டேன். அந்த காரியத்தை மட்டும் நம்ம பார்த்து தியானித்து நம்ம முடிக்க போகிறோம். அங்கே ஒரு நாள் ஒரு சபையில ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணும்போது பிசாசு ஆடி இருக்கிறது. அப்படி பிசாசு ஆடும் பொழுது அந்த பிசாசு ஆடுற பிசாசு அது வசனம் பேசுது. எப்படி பேசுது அப்படின்னு சொன்னா, அந்த பிசாசு பேசுது, என்ன விரட்டுறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை, உங்களுடைய வேதத்திலே அதிகாரம் கொடுக்கல, ஏன் மத்தேயு 10:1 படிச்சு பாரு அப்படின்னு சொல்லி அது சொல்லிப்பட்டு இவரு அந்த பிசாசு போக விரட்டுறாரு. உடனே அந்த மத்தேயு 10 உன்னுடைய வசனத்தை அப்படியே சொல்லுது. வசனத்தை படிப்போம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதைத்தான் பிசாசு சொல்லுது. பிசாசு சொல்லுது, உங்க ஆண்டவர் உங்களுக்கு அசுத்தாவியை துரத்தான் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நான் விக்கிரக ஆவி, என்னை எத்தனையோ பேர் வணங்குறாங்க, என்ன துரத்துறனுக்கு அதிகாரம் இல்லை. வேதத்துல பார்க்கிறோம், அசுத்தாவி, பொல்லாதாவி, இச்சையின் ஆவி, கொலைவெறி ஆவி, திருட்டின் ஆவி, பொய்யின் ஆவி, காய்மரத்தின் ஆவி, இச்சையின் ஆவி, பொல்லாதாவி, இப்படி பல விக்கிரக ஆவி, பல ஆவிகளை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இவன் சொல்றான், நீ அசுத்தாவியை மட்டும்தான் விரட்டுவதற்கு உனக்கு அதிகாரம் இருக்கிறது. நான் விக்கிரக ஆவி, என்னை விரட்டுவதற்கு உங்க வேதத்திலே அதிகாரம் கொடுக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிற அந்த ஊழியக்காரர், என்னடா வேத வசனத்தை இப்படி பேசுது என்று சொல்லி, சரி இதை போச்சு நாளைக்கு கூப்பிட்டு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறா. இரவு நேரத்துல தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஒரு கண்ணீரோடு ஜெபிக்கிறார், உபவாசம் போட்டு. ஆண்டவரே, இந்த பிசாசு இப்படி சொல்லுகிறது, ஏனப்பா இப்படி எழுதியிருக்கிறது, ஆண்டவரே எனக்கு இந்த வார்த்தையுடைய விளக்கத்தை எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு சரியாய் புரியும்படி சொல்லித்தாங்க. ஆண்டவரே, நீர் அசுத்தாவி விரட்டுவதற்கு மட்டும்தான் அதிகாரம் கொடுத்திருக்கிறீரா, விக்கிரகாவி விரட்ட முடியாதா என்று கேட்கும் பொழுது இரவெல்லாம் போராடி ஜெபம் பண்ணியிருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் உள்ளத்துல பேசினாரா, லூக்கா 9:1 எடுத்து படி என்று சொல்லி, அதே வசனம் தான், அதே 12 சீடர்களை உருவாக்கும் போது சொன்ன வசனம் தான். அதை படிங்க. அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும். பாருங்க, போதும். என்ன சொல்லிருக்காரு? சகல பிசாசுகளை துரத்தவும். அங்கே இந்த வார்த்தையில பேச பண்ணிருக்கு அசுத்தாவி இருக்கு, அதை அவன் பிடிச்சுக்கிட்டான். ஆனா இங்க பாக்குறாரு, சகல பிசாசுகளை துரத்தவும். இப்ப சொல்றாரு, என் ஆண்டவர் சகல பிசாசுகளையும் விக்கிரகாவியான எந்த எல்லாவற்றையும் விரட்டுவதற்கு என் ஆண்டவர் எனக்கு அதிகாரம் சொன்னார் என்று சொல்லி அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணார். இந்த பிசாசு ஓடினான். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் பிசாசு வஞ்சிப்பார். சில ஒரு வாதங்களை நான் பார்த்தேன். சகோதரி பிரமத சகோதரர்கள் வாதம் பண்ணும்போது சொல்றாங்க, இயேசு எப்படி செத்தாரு, சாரி யூதாசு எப்படி செத்தான், நாண்டு கொண்டு செத்தானா? இல்லை, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல அவன் கீழே விழுந்து குடல் வெடிச்சு செத்தான் இருக்கே.
உடல் உடைச்சு செத்தானா, நாண்டு கட்டி செத்தானா? லேசான காரியம். நாண்டுகிட்டு நிற்கும் பொழுது, நான்று கொண்டு நிற்கும் பொழுது என்ன ஆகும்? முதல்ல வயிறு ஊதும். மரத்தில் நான்கு நிற்கும் பொழுது வயிறு ஊதும் பொழுது கயிறு விழுந்தா, கீழே விழுந்தா இந்த ஊதின வயிறு தான் வெடிக்கும். இது ஒரு பெரிய காரியமா? இப்படித்தான் ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை இங்கிட்டு உள்ளது அங்கிட்டு உள்ளதை பிரட்டி பிரட்டி பிசாசு பேச வைப்பான். இதற்குத்தான் நீங்கள் நானும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அவருடைய தந்திரங்களை சரியாய் புரிய வேண்டும். கடைசியாக மத்தேயு 24:24 சொல்கிறது, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் வஞ்சிச்சிருவாங்க, அற்புதங்களையும் செய்வாங்க. நல்ல கவனிங்க. கடைசி காலம் 24 கடைசி காலம் நடக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற காலம். கடைசி காலத்துல கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள். சகோதர சகோதரிகளே, விழிப்பா இருக்க வேண்டும், தெரிந்த புத்தியுள்ளமா இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு வார்த்தை தெரியவில்லை என்று சொன்னா ஆண்டவரிடத்துல தான் கேட்க வேண்டும். இல்லை, அனுபவம் உள்ள ஒரு பரிசுத்தவான் நல்ல ஊழியக்காரர் இருந்தா கேட்கலாம். ஒருவேளை அவரும் சரியாக உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் தேவ சமூகத்துல உட்கார்ந்து உபவாசம் இருந்து ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு தெளிவாய் பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல தான் கேட்க வேண்டுமே ஒழிய, நீங்க ஒரு வார்த்தையை ஏதாவது ஒரு வியாக்கியானத்தை எடுத்து இந்த வார்த்தை இப்படி எனக்கு பேசணும் நமக்கு தெரிந்த அறிவுக்கு பேசி நாமும் குழம்பி மற்றவர்களை குழப்பி விடக்கூடாது. இன்னைக்கு அதனாலதான் வார்த்தை ஒவ்வொரு வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு சபைகள் புது புது சபைகளாய் உருவாகிறது. அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு அப்படி சொல்கிறார் இப்படி சொல்கிறார் என்று சொல்லி யெகோவாதான் தெய்வம் என்று ஒரு பக்கம் இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி ஒரு பக்கம், செவன்த் டே ஒரு பக்கம், எத்தனை காரியங்களோ இன்னைக்கு பார்க்கிறோம். பிசாசானவன் பல வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு ஜனங்களுடைய கண்களை தெளிவாக்க விடாதபடி பல காரியங்கள் உருவாகி வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் வார்த்தைகளை சரியாய் படிக்க வேண்டும், சரியாய் தியானிக்க வேண்டும். இந்த சத்தியத்தை அறிவது சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே தெளிந்த புத்தியுள்ளா இருக்க வேண்டும், விழிப்பாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் தெரியவில்லை என்றால் ஆண்டவரிடத்தில் தான் கேட்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாங்க. ஒருவேளை நமக்கு சரியா புரியவிட்டால் விட்டுறணும். நம்ம ஏழுங்கன்னா அதை விட்டுட்டு நம்ம அமைதியா மற்ற காரியங்களுக்கு போகலாம். இது நாமும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பக்கூடாதுங்க. இன்னைக்கு அப்படி குழப்பறதுனாலதான் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு உலகத்தில் எழும்பி இன்னைக்கு ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கம் பரலோகம் போக வேண்டும். பரலோகம் போவதற்கு தடை செய்கிற பிசாசுடைய தந்திரங்களை ஜாக்கிரதை எடுத்து நிற்க வேண்டும். இந்த வார்த்தைகளை சரியாக புரிய வேண்டும். ஏனென்றால் பிசாசு கட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறானே, அவருடைய தந்திரங்களும் அறிந்திருக்கிறோமே, ஜாக்கிரதையாக இருப்போம். ஆண்டவரோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஜாக்கிரதை, சத்தியத்தை சரியாக புரிவோம். சத்தியத்தை சரியாக புரிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களிடைப்படுவாராக. ஆண்டவர் கண்களுக்குள்ளே மச்சாமனாக இருப்போம். ஆண்டவரே, எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவர். சத்தியத்தை அறிவிங்க, சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். பிசாசுடைய தந்திரங்களை எதிர்த்து இருக்கிறது. இந்த திராணியங்களுக்கு வேணும் ஆண்டவரே. சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளத்தக்கதாக, ஆண்டவரே விழிப்பாய் இருக்கத்தக்கதாக, சத்தியத்தை ஒழுங்காய் அறிந்து புரிந்து ஆண்டவரே எங்களை சரியான காரியங்களுக்கு நடத்தி செல்லும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை மனதை பிசாசு உண்டாக்கிறாதபடி, ஆண்டவரே வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே தகப்பனே எங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை கொடுக்க பெற்ற நாளில் ஆண்டவருடைய வார்த்தையில் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்க. க்ளோரி 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 க்ளோரி. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு கள்ள போதர்களுக்கு ஆண்டவர் நாங்கள் இடம் கொடுத்துறாதபடி ஆண்டவரே உம்மை சரியாய் பிடித்துக் கொண்டு சரியாய் ஓடைகளுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. க்ளோரி 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 க்ளோரி. உம்முடைய மகிமைகளை மூடுவதாக, உம்முடைய பிரசன்னங்களை மூடுவதாக ஆண்டவரே. இருளின் வல்லமைகள் சத்தியத்தை புரட்டுகிற எல்லா பிசாசின கிரியைகளும் எங்க கிட்ட நெருங்கவே கூடாது இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே தெளிந்த புத்திகளுக்கு கொடுங்க. ஒரு மனிதர் வரும்பொழுது அவர் யார் எதற்காக வருகிறார், எப்படி வருகிறார், எந்த வார்த்தையை சொல்கிறார் என்று ஆண்டவரே எங்களோடு நீர் இடைப்பட்டு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள அந்த தெளிவை ஆண்டவரே எங்களுக்கு நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ அப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே,
எங்களுடைய காலம் ஆண்டவரே, யோசுவோடைய காலம் எங்களுடைய காலமாய் மாறுவதற்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் சரியாய் உடல் ஆண்டவரே, சரியாய் ஓடி ஆண்டவரே, சத்தியத்தை சரியாய் உணர்ந்து சரியாய் புரிந்து தெளிந்த புத்தியுள்ளதாக சாத்தானுடைய தந்திரங்களை சிக்கிக் கொள்ளாதபடி நாங்கள் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்யபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கு நல்ல உடல் சுகம், ஆரோக்கியம், பாதுகாப்பு, கிருபை பிள்ளைகளை மூடுபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வார்த்தையுடைய வெளிப்பாடு பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெளியூர்ல இருந்தாலும் வெளிநாடுகள் இருந்தாலும் ஒவ்வொரு ரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். அடுத்த வாரம் பிள்ளைகளை காணும் வரை ரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பூமி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களுக்காக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் சதாங்க